சொல்லுங்கப்பா. அமைச்சரே அறிவாளன். மகாராஜா மகாராஜா என்னடா மகாராஜா பண்ணுங்க. கொண்ட 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 மந்திரி மதலமுத்து. மகாராஜா கொட்டமுத்து. இதற்காக அரங்கேற்றம் என்ன மசிரா எனக்கு என்ன தெரியும். அடிக்கிற அழுகுடா காண மாட்டேன். சிரிக்கா சிரிக்கா காண மாட்டேன். அரங்கேற்றம். ஓ இத கேக்குற. அதாவது அரிகத்த மாரியம்மன் பண்டிகை முன்வைத்து, அதாவது பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு உறுதுணை வந்தவங்க யாரு தெரியுமா? 3 பேர் மும்மூர்த்தி தேவராட்டம். யாரா அது சொன்ன யாருன்னா கல் எடுத்து அடிச்சா நீ வாங்கிக்கிறியா? உனக்கு வேணாம். அதாவது பாரிஸ்ட் மாமன் குமாரண்ண சாமி வசத்துல சிறப்பா பேர் வாங்கினாலு நம்ம பரமசிவம் அண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து ஊருக்கு ஒருத்தர கூட்டு வந்து கூட இன்னைக்கு பங்குனி உத்தரத்துல கூத்தாடி போடணும். அப்படி முக்கியமா பாடுபட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன இன்னையோட 3 நாள் எங்க கூட்டாண்டு வந்து எப்படி நாகாஜி டேம் வந்து கூத்து விட்டு கூத்து பாக்குறாங்க. கூத்து விட்டுக்கிறாங்கப்பா, கூத்து விட்டுக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் 4 வேதவாரி சாயத்திர 18 புராணம் 108 அண்ட புராணங்களை கற்று வந்த குரு பெரியோர்கள் சபையில் அமர்ந்திருக்கிறோம். முனிசாமி அதெல்லாம் போட்டு அப்படி வந்தா அப்படி பூந்து உள்ள ஓட வேண்டியது. கற்றது கையளவு கற்காதது உலகளவு என்று புராணம் கூறுகிறது. நன்றி சொல் சுரம் பாவனை யாதோ ஒரு பிழை இருந்தாலும் தன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து ஒரு தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீர்களோ அதன் போல மன்னிக்க வேண்டும் என்று இதுதான் குட்டி வணங்குகிறேன். மக்களால் திரட்டப்பட்டது இது மக்கள் சபை. ராஜசபையில் ஆனா பிறந்த அப்பமார்களும் என்ன பிறந்த எழுந்தருமை தாய்மார்களும் கடல் அலை போல் திரண்டு இருக்கிறார். ஆனால் தற்பாரிட்டு வரும்போது நான் யார், எந்த நாட்டு மன்னன், என்னால் என்ன நடக்க போகிறது தெரியுமா? என்ன எனக்கு தெரிஞ்சா நான் என்னத்துக்கு இந்த வேஷம் போடுறேன் தெரியுமா? தெரிஞ்சா அன்னைக்கு அச்சாத லைட் போட்டு தெரியல அப்படி பார்த்தோம் பொச்சுக்கணும் ஆஃப் பண்ணிட்டாங்க தெரியல. காண்டா போய் பண்ணிக்கிறேன். ஓ நீ என்ன வேணும், நீ யாரு, உன்னுடைய பேர்? தெரியுமா? யாரா எனக்கு அட்ரா செருப்ப சிறுப்ப புகழ்ந்து வருது.
என்னடா செருப்பு முன்ன வந்ததா டேய், நான் யார் தெரியுமா? அரு துரியோதன சக்கரவர்த்தி, என்ன சொல்ற? துரியோதன மன்னன். துரியோதன மன்னனுக்கு துரியோதன மன்னனுக்கு கோமாளிக்கு அடியே இருட்டு வீட்டுல பிறந்ததுங்கள எத்தனை அடி வாங்குற எனக்கு தோறுது. எப்போ வந்து ஜில்லா காய்ச்சாட்டம் அப்படியே கையில புடிச்சு அடிக்கிறான் சப்பு சப்புன்னு. இவனுக்கு மகாராஜா கோமாளிக்குன்னா நல்லா சேர்ந்துறாங்க. துரியோதன மன்னனுக்கு அப்படிங்கிறான். ஒருத்தர் தொருன்னு சொல்றான். போயிட்டு வரேன். போடா, போடா. ஆமா வரும்போது சருகுல வந்து வண்டி பெட்ரோல் நின்று போயிட்டு பெட்ரோலுக்கு காய்ச்சல் இல்லாத பங்கார அடிக்க மாட்டான்னு சொல்லி அக்கௌண்ட்ல 50 ரூபா போடுன்னு சொன்னேன். அது என்னால அதுல ஏத்த முடியல, காய்ச்சி போட முடியல. ஆமா அமைச்சு பார்த்தா பிசுக்கு பிசுக்குன்னு டீ தூள் போய் எடுத்தான் போகுது, காய்ச்சி வரல. அதெல்லாம் மகாராஜா வந்துக்கிறாங்க. உடனே காய்ச்சி மகாராஜா போயிட்டு கேட்ட உடனே கொடுப்பாரா? என்ன குடு பாரா சாமி, எத்தனையோ வாரு பார்த்தா அந்த வாரு சாப்பிடாத விட்டுட்டேன். என்ன வாரு? பண்ணி வாருப்பா. பண்ணி வர இது நினைச்சா கவர்மெண்டா இருக்கு போது பண்ணி வர நம்மளுக்கு ஆகுதா? மகாராஜா கிட்ட போயிட்டு மகாராஜா வணக்கம், முன்ன மரியாதை முக்கியம். மகாராஜா வணக்கம். ஆமா, அவனுக்கு என்ன கொடுத்தியோ அது தான் எனக்கு கொடுக்கணும். இல்லன்னா அந்த பரிகத்தை விட்டு போக மாட்டேன். குட்டு கொடுத்தாதான் நான் போவேன்னு சொல்லி ஆகணும். இல்லன்னா குறை கேன பண்றேன்னு கொடு, கேளு. கொடுப்பான் பாரு, வாங்கிட்டு பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இறப்பிட்டு நாகாவது போய் சேரு. சரி அப்படி போயிடலாம்ப்பா. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தானே, அவனுக்கு என்ன கொடுத்தியோ அதை கொடு. அதை கொடுத்தா தான் இந்த பரிகத்தை விட்டு நான் போவோம். முன்னாடி கொடுத்தேன். ஆமா, அது உனக்கு தேவைப்படுது. ஆமா, அதை கொடுத்தா தான் நான் போவோம். கொடுக்கறேன். நல்லா கொடுத்தா சாப்பாடு ஒவ்வொருமா சாப்பிட்டேன். இதுக்கு மேல நான் போக மாட்டேன். அடிச்சாங்களா? ஆமா, நான் பேச்சுக்கிறேன் போயிட்டு. சரி பையா. ஐயா வணக்கம். ஆமா, நம்ம ஊர்ல கொலாபுரி மாரியம்மாளுக்கு ஏதோ ஊர் பண்டிகை போட்டு பணம் தேவைப்படுதுன்னு கேட்டல. பணம் இப்ப வேணுமா? இப்ப வேணும்டா. எனக்கிட்டையும் காலையில கூத்தானம் தான் காய்ச்சி, இந்த காய்ச்சி எல்லாம் செலவு பண்ணிட்டேன். அதனால மகாராஜா வந்துக்கிறாங்க. ஒரு 5000 வேணும்டா. 10,000 வாங்கிக்க. அவர்கிட்ட போயிட்டு சைலண்ட் அனுப்பிச்சு வாட் இஸ் திஸ் இல்ல இங்கிலீஷ்ல போகுது. இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்றேன். சரி, வாட் ஆர் யூ கமிங் வாழக்கா பக்கடா ஒக்கல பிடிச்ச நொக்கடான்னு மட்டும் சொல்லு. கொடுப்பான் பாரு பணம். 5000 இல்ல 15,000 வாங்கிட்டு போய் அங்க ஊருக்கு கொடுக்கலாம். கொடுப்பாரா? வெள்ளக்கல்ல எல்லாத்துக்கும் கொடுப்பு. சரி போய் கேளு. உன்னை நம்பித்தான் போறேன். போய் வாங்கி சாப்பிட்டு பாரு பணத்தை. சரி மகாராஜா வணக்கம். வணக்கம். உட்கார்ந்து பேசலாமா, படுத்துட்டு பேசலாமா? ஊரா என்ன? சரி வணக்கம். வாட் இஸ் இன் கமாண்ட்? நானும் சொல்லணுமா? முன்னாடி நில்லு. சொல்றா. வாட் இஸ் இன் கமாண்ட்? வாழக்கா பக்கடா. உன்ன வெயிட்டா. உன்ன வெயிட்டா. மிரட்டுறான். அவன் உன்ன மிரட்டுறான். வாழக்கா பக்கடா. வாட் இஸ் இன் கமாண்ட்? வாழக்கா பக்கடா. உம்மாலின் கோயாலின் போட்டு நொக்கடா.
சிரிக்கிற மாதிரி சிரிச்சாலே அடிக்கிறாங்க, பேசுற மாதிரி பேசினாலே அடிக்கிறாங்க. ஏய், உங்க அக்கா அம்மா அவனுக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுதுடா? தங்கச்சி இல்ல தங்கச்சிதா? இருட்டுல செய்யற வேலையாது எது? என்னமோ. சரி, அதோட இருக்கட்டும். ஏய், ஓய், அப்படி துரியோதனா இருந்தாலும் இருந்தாலும் இப்பேற்பட்ட துறை துரியோதனை பெற்ற தாய் தந்தை யாரு? யாரு? ஆமா, சொல்ல வேண்டும். சொல்லலாம், கல்லெடுத்து அடிப்பாங்க. தாயாரு தெய்வமா தெரியுமா? காந்தாரி அம்மன். உன்னை பெற்ற தாய் காந்தாரி. ஆமா. தாய் காந்தாரி. காந்தாரி என் தந்தையார் யாரு? திருநாட்டிய மகாராஜன். உன் தந்தையார் திருதராட்டிய மன்னன். மன்னன். தாய் காந்தாரி. ஆமா. உன்னுடைய பேர் துரை துரியோதனன். ஆமா. நீ ஒன்றிய பிறந்தே உடன்பிறப்பு யாருன்னு உண்டா? அதை கேட்காத. எந்த நாட்டை வாசம் செய்கின்றேன்? ஆமா, எங்கரும் நாங்கெல்லாம் ஊருக்கு ஒருத்தர வந்து பரிகத்துல இருக்கிறோம். ஆமா. இப்பேற்பட்ட காந்தாரிக்கும் திருதராட்டி மன்னனுக்கும் துரியோதன மன்னனா பிறந்து உன்னுடைய தொழில் கை தொழில் என்ன தொழில்? எந்த நாட்டை வாசம் நாடு செய்கின்றேன்? நாடு எந்த நாட்டுல கை தொழில் மகாராஜா ஆண்டு வரைக்கும் சாம்ராஜ்யம் டெல்லி அசினாபுரம். ஓஹோ, உங்களுடைய நாடு டெல்லி அசினாபுரம். ஆமா.
நாட்டை 56 நாடு. உங்களது ஆமா. டெல்லி அசனாபுரத்தை சொந்த நாடு சொந்த நாடு. டெல்லி அசனாபுரம் 56 நாடு உள்பட்டது. ஏய், ஓய் செங்கோல் பிடித்து அரசாட்சி செய்வது செய்வருகிறேன். என்னுடைய பெயரோ துரியோதன சக்கரவர்த்தி. ஓய் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி ஆமா. நீங்க டெல்லியில டேய், எங்க மகாராஜா கூட பிறந்தவங்க. இருங்க இருங்க சொல்லுங்க. ஆ. டெல்லிக்கு நீங்க தான் ராஜா. ஆமா. 56 நாட்டுக்கு பேரரசன். பேரரசன். வனமாமுடி சேவரன். மலையாமுடி தனசேகரன். அரவ கோடியோன். அதிபல துரியன். கண்ணாடி மன்னன். மகனமுடி வேந்தன். நானே. ஆமா ஆ. டெல்லியில 3 சென்ட் நம்மளுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க ஆ. வரிகத்தை ஈஸியா வேலைக்கு வாங்கிடலாம். எப்படி? டெல்லியில ஆமா. ஆமா டெல்லி சொந்த நாடு 56 நாடு உள்பட்ட நாடு. ஆ. வரிகத்துல 6 பொண்டி நக்க வந்துக்கிறேன். என்னது? ஏய், கை இரும்பு கொடுறா. எதுல செத்துட்டானா? செத்து போயிட்டாங்க. ஜன்னி வந்தா? நாங்க கூத்துக்கு எத்தனை பேர் வந்தோம்? ஆமா. நாமளா 20 பேர். 20 பேர் வந்தோம். ஆமா. இரப்பட்டி முன்சாமி கோமாளி கூட்டு வந்தோம். ஆ. கூத்துல வந்து செத்து போயிட்டான். ஆ. அவங்க வீட்டுக்காரிக்கு பதில் சொல்ல முடியாது. ஆ. அவங்க வீட்டுக்காரிக்கு நான் போறேன். ஆ. ஆ? நீ என்ன பண்ற? என்ன பாச்சா? கோமாளி கோமாளி செத்து போயிட்டான். செத்து போயிட்டானா? ஆமா. உசுருக்கு மேல பாக்குற தாயாடி. பேசி சொல்றதுக்கு ஆளு போகணுமே. டேய். சரி ராயில லபீன் போய். கொண்டாடிக்கிட்டு போ. சரி அவங்க வீட்டுக்காரிக்கிட்ட நான் போறேன். நீ என்ன பண்ற? அவங்க அம்மா கிட்ட நான் போறேன். அவங்க அம்மா கிட்ட நீ போற. அவங்க கொண்டாடிக்கிட்ட நான் போறேன். பழக போடுங்க. சரி பார்த்து பஸ் ஆச்சு. காசு வேணுமில்ல? காசு வேணும். ஜலக்காய் அவரு போய் அவங்க கடையில் கொடுத்துட்டு போலாம். டேய், பத்திரமா கொண்டு போய் ஊர் சேர்த்துக்கடா. அரை வயசுல வந்து செத்து போயிட்டான். நீ அம்மொண்டாடிக்கிட்டு போறவன் கோமாளி எப்ப சாவான்? கோமாளி எப்ப சாவான்? அப்போ எங்க வீட்டுக்காரி பிரியா இருப்பா. நீ போய் அந்த வேலைக்கு போறாளா? இன்னொரு சொல்லிடா. கோமாளி செத்தாலையும் சாவல கோமாளி கொண்டாடிக்கிட்டு போறன்னு சொல்லிடா. சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். வாய மூடு. தப்பா புரியுங்க. இல்ல வாய மூடு. உன் வாய மூடுறா. இருட்டு வீட்டுல பிறந்தத சூத்த மூடுறா. ஊஞ்சூத்தம் மூடுறா. ஆஞ்சநாயருக்கு பிறந்தவனே உள்ள போ. போட உள்ள. அவன் ஏதோ எங்க வீட்டுக்காரையும் கொஞ்சம் சுமார் வயசுதான் 40-45 ஆகி போச்சு. செத்து போன மாதிரி நல்லா கிடையாது. என் உயிர் திடீர்னு கம்ப்யூட்டர் சிஸ்டம் திடீர்னு போக வந்துடுறான். ஆமா ஏற்கனவே இங்க ஒரு நாடகம் ஆடி மார்கண்ட நாடகம் ஆடி அம்மன் தூதெல்லாம் வந்து எல்லாம் தூள் கழிப்பிட்டு போனுங்க. பரிகள் 30 பேரை பிடிச்சிட்டு தள்ளின்னு போனுங்க. அது வண்டி எம்ஏச்சும் கமல்நாத்துக்கார பையன் பவனேச்சும் போட்டுன்னு வந்து வண்டியில போய் அங்கே விழுந்துட்டான். ஆமா சரி ஏதோ கோமாளி கூத்துக்கு வந்துட்டா கோமாளி பொண்டாட்டிக்கு 45க்கு மேல ஆகுது. ஏதோ ஒரு நாளைக்கு போகட்டும்னு வச்சுக்க.
நீ என் கூச்சி ஆட்ட போறனா என் கூச்சி ஆட்டா கேனப்புண்டா போஜடா வந்ததா உன்னதான் என் கூச்சி ஆட்டம் பையன் ஒரே பையன் அவன் செத்து போன போய் இளவு சேர்த்து சொல்லக்கூடாதா? உன் அம்மா கிட்ட போய் சொல்லலான்னு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ அப்ப உங்க அம்மாவை பாக்குறது ரெடி ஆயிட்டியா? அப்ப இருந்தாலும் கூட பிறந்தவங்க ஏன் கூட பிறந்தவங்க உடன்பிறப்பு கலவைக்கு பாருங்க கலந்தாட்டம் ஆமா மகாராஜா எத்தனை பேரும் பிறந்தீங்க? எங்க அண்ணன் தம்பிங்க என் கூட பிறந்தவங்க எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 2 3 சும்மா ஒரு கொஞ்சம் எங்களாட்டம் 4 பேரா? 99 பேர். அடோ அப்பா 99 பேர். அப்படி 99 பிறந்து எல்லா வசனப்படுத்தி ஆண்டு வந்தாலும் ஆமா அருமை உள்ள தங்கள் உங்க தங்கச்சியா? திருச்சடை உங்க ஒரே தங்கச்சியா? 99 பேர் அண்ணன் தம்பியா? ஆமா மச்சான் யா மச்சான் வா மச்சான் டீ சாப்பிடுறியா மச்சான்? ஏங்க மச்சான் வா மச்சான் டீ எங்கப்பா டீ கடையா காணோம் மச்சான் ஏதோ பாதாம் பிஸ்தா அதெல்லாம் சாப்பிடுறியா மச்சான்? மச்சான் மச்சான் உங்க தங்கச்சி மட்டும் நம்மளுக்கு குடும்பம் மச்சான் நம்மளுக்கு தண்ணி உள்ள ஏரியா உங்க தங்கச்சி மட்டும் குடும்பம் மச்சான் நான் வச்சு பழகிறேன் ஏரியா தண்ணி ஏரியா மச்சான் தனு தம்பி ஆமா அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் 56 நாடு உங்களுக்கு உங்களுக்கு யானை சித்தம்மக்க பெரிய மக்க இருக்கிறாங்களா? என்னது சித்தம்மக்க பெரிய மக்க நீங்களே டெல்லிக்கு சொந்தக்காரரா? என்ன கேட்டேன்? சித்தம்மக்க பெரிய மக்க சித்தம்மாக்கா இல்ல உங்க அப்பனோட பிறந்தவங்க உங்களோட பிறந்தவங்க யாருன்னா சித்தப்பா நன்றி கேட்டவனே வெள்ளக்கல்ல மாதேஸ்வரன் கோயில் அந்த கேட்ட கேள்வியில செத்துருக்கலாம் நீ யாரு பங்கும் பங்காளி பாடு குமாரனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்தவங்க நன்றி கட்ட நாடோடி திருந்த தேவடியா மக்கள் பஞ்ச படாதி பசங்க கால் வருஷம் பொண்ணு கண்டவனுக்கு பிறந்த அவன் காலம் அவரே பாரு அவன் வாயில போட்டு தேவடியா விட்டு பையன் வந்தா வந்து லொட்டு லொட்டுன்னு அடிக்கிறாங்க வாயா முட்டுக்கால காண அவன் கரம் பாரு மியூசிக் பாடுறான் அவளுக்கு கீழக்கார மியூசிக் ஆட்டம் அப்படி நடப்பாரு அவன் தான் பாண்டுவான் அவன் கைய பாடுறான் எவனுக்கு வருகத்துல குமாருக்கு பிறந்தா அப்படி அவங்கள காலு பாடுற பாரிஸ்டுக்காரன் மாறி மாமன் எட்டி வச்சு காலாட்டம் ஆமா நெஞ்சு பாரு சாமி வேஷம் போட்டு நம்ம பரமசிவ அண்ணனாட்டமே பாரு புளுத்துங்க
அவங்களும் சொல்றேன் பாண்டவர் அப்படியே அவுட்டு பையன் நல்லா கேளு நல்லா கேளு வந்ததுக்குள்ள ஒரு 30-40 அடி அடிச்சு விட்டானா இவன் புடுத்துனுக்கு காலையில சம்பளம் கொடுக்குறா அப்படி அவங்க பாண்டவர் கைய பாரு கால் ஒருத்தனுக்கு கை ஒருத்தனுக்கு கண்டார் விட்டாருக்கு ஊராமட்டாருக்கு பிறந்த பையன் ஊர்ல பரிகத்துல வந்து பெரிய ஜில்லா புளிச்சி ஆட்டம் பேசுறான் அந்த சரி அப்படி இருந்தாலும் அசுராபுரத்தை எனக்கு என்ன எண்ணம் தெரியுமா உனக்கு நாம வர வேண்டும் எந்த நாட்டை ஆமா அப்படி என்று எண்ணம் கொண்டு பாண்டவருக்கு என்னென்ன தீர்ப்பு செஞ்சு என்னென்ன பாண்டவர் சித்த மக்களை செஞ்சீங்க சித்தப்பக்கா என்னென்ன கொடுமை செஞ்சீங்க கொடுமை செஞ்ச அந்த பாண்டவர் தேவையா மற்ற பஞ்ச பிடாதி பசங்க கையும் ஒருத்த கால் ஒருத்த கொண்ட கண்டவனுக்கு போட்ட பசங்களுக்கு நான் செஞ்சேன் நடக்க தரத்தில் லட்சுமில நாட்டி வைத்தேன் ஆமா போகும் வழியில் பொய் குழி வச்சு வைத்தேன் பதுக்கிற பாயில பாம்புகளை கட்டி வைத்தேன் உண்ணுகிற சாதத்துல விஷத்தை காந்து வைத்தேன் செஞ்சிருப்பு அதுவும் தவிர அடுத்தது என்ன செஞ்சேன் என்று சொல்லக்கூடிய நெருப்பு பட்டம் உருகக்கூடிய பொருள் சபா மண்டபம் கட்டினேன். நீங்க ஆமா பாண்டவர் பாக்கட்டு சபா மண்டபம் அழகான சபா மண்டபம் கட்டி விருந்துக்கென்று அழைத்து வந்து நீங்க ஆமா பாண்டவர் அழைத்து வந்து நட்ட நடுஜாம வேலையில் நெருப்ப வைத்து செஞ்சிருப்ப பாண்டவர் செத்திருப்பாங்களே செத்தார்களோ பொறுத்தார்களோ ஒன்று புரியவில்லை. அந்த நேரத்தில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பாஞ்சால தேசத்திலிருந்து நிருபம் வந்தது. எப்படி உலக 56 நாட்டு பேரரசுகளுக்கும் நிருபம் பாஞ்சால மன்னன் அனுப்பினார். ஆமா எப்படி தெரியுமா? என்னுடைய நாட்டில் ஒரு வில்லு பிறந்திருக்கிறது, ஒரு வார்த்தைகள் பிறந்திருக்கிறது, ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது.
ஒரு வில், ஒரு சொல், ஒரு பெண்மணி. பெண்மணி பிறந்ததுனால உலக 56 நாட்டு பேரரசுகளை பிச்சைக்கார அச்சைக்கார ஜோகி சங்கமா இறப்பான் பரப்பான் யாரா இருந்தாலும் சரி அந்த வில்லை எடுத்து வைத்து வானத்தில் இருக்கக்கூடிய மச்சக்கூடிய அறுத்தால் அவனுக்கு என்னுடைய மகள் பாஞ்சாலியை திருமணம் செய்து கொடுக்கிறேன் என்று கட்டளையிட்டான். ஓ, பாஞ்சாலராஜன் வெற்றி பெண்ணு சொல்லிட்டாரு. இந்த வில்ல வளைக்கணும்னு. இப்படியே தாங்க கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு போட்டி வந்துச்சுங்க. எப்படி போட்டி கலெக்டர் ஆபீஸ்ல, நம்ம தர்மபுரி கலெக்டர் ஆபீஸ்ல நான் செல்லுல பார்த்தேன். யாரா இருந்தாலும் யாரும் ஒரு ஆளு வில்ல வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கலெக்டர் ஆபீஸ்ல கலெக்டருக்கு சப் கலெக்டர் ஆள் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்களே. செல்லுல பார்த்த உடனே இப்ப 4 மாசமா கூத்துக்கு போகல, ஆட்டுக்குட்டி மேய்க்கிறேன். அப்படி ஆட்டை கரெக்ட்ல ஓட்டி விட்டு உடனே கலெக்டர் ஆபீஸ் போனேன். 15 பசங்க வில்ல வளைக்கிறதுக்கு ஒருத்தர் வில்ல வளைக்கணும், ஒருத்தர் வில்ல வளைக்கணும். 15 பசங்க என் வில்ல வளைக்க முடியல. வில்ல வளைக்க முடியல. இப்படி கோணக்காய் கொக்கரக்காயாட்ட கோணைய ஒரு புள்ள கைச்சோடு வந்துச்சு. வில்ல கையில கொடுத்தோம்பா, கொஞ்சம் 10 நிமிஷத்துல என் வில்ல சிவக்குன்னு வளைச்சு பிடிச்சு. பொட்டு புள்ள என் வில்ல வளைச்சு பிடிச்சு. அதே போலதான் அந்த வில்ல வளைச்சது யாரு? உலக 56 நாட்டு பேரரசுகளும் அங்கே சென்றார்கள். பாஞ்சால நகரம் சென்று யார் வில்வளைச்சது தெரியுமா? அங்கு தேசாதிபதி கர்ம மகாராஜன் சென்று